சின்ன குழந்தையில் சேலை கட்டும் ஞாபகம், வெட்கம் வந்ததும் முகத்தை மூடும் ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். ரயிலின் பயணத்தில் மரம் நகர்ந்தது ஞாபகமே, சுற்றும் ராட்டினத்தில் நான் மயங்கிய ஞாபகமே. காகித கப்பல் கவிழ்ந்ததுமே நான் அழுதது ஞாபகமே. கட்ட பொம்மனின் கதையை கேட்ட ஞாபகம், அட்டை கத்தியில் சண்டை போட்ட ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். என் கண்களின் இமைகளிலே சில ஞாபகம் சிறகடிக்கும். நான் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம் கலந்திருக்கும். ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும், ஞாபகங்கள் தீ மூட்டும், ஞாபகங்கள் நீரூற்றும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் எழுந்திருக்கும். நீங்க கேட்டிருப்பது தாமரையின் கவியின் ஓசைகள், உங்களுக்காக இடைக்கடுத்த பாடல்கள் அப்படியே கவிதை துளிகளோடு காத்து கொண்டிருக்கின்றது. நீங்க தனதும் கவியின் ஓசை நிகழ்ச்சியில் எழுந்திருக்கலாம். உன் நினைவில் தினம் தினம் வாழ்கிறேன் கண்ணீருடன் காதலியே, என்னை விட்டு விண்ணில் கால் பதித்து விட்டாய். நான் இங்கு நரக வாழ்க்கையில், நீ அங்கு நினைவின் துடிப்பில். என் கனவுக்கு உயிர் கொடுத்த கடவுள் தந்த வரம், என் கனவுக்கு உயிர் கொடுத்த கடவுள் தந்த வரம் நீ. அழியாத காதல், அதிலே அழியாத நினைவுகள் தந்தவளே. அழுகின்ற போது அன்னையாய், விழுகின்ற போது தோழனாய், கடைசி வரை கை கோர்த்து வரும் உன்னை உணர்விலும் நோக்கி உயிர் உள்ளவரை நேசிப்பேன் என்றும் உன் அன்னையாய். என் கனவுகளுக்கு உயிர் கொடுக்க கடவுள் தந்த வரம் நீ. அழியாத காதல், அதிலே அழியாத நினைவுகளை தந்தவளே. அழுகின்ற போது அன்னையாய், விழுகின்ற போது தோழனாய், கடைசி வரை கை கோர்த்து வரும் உன்னை உணர்விலும் உயிரிலும் நோக்கி உயிர் உள்ளவரை நேசிப்பேன் என்றும் உன் அன்னையாய். நாம் பிறந்தவுடன், நாம் பிறந்து வாழ்கின்ற வரை நம்மை கடைசி வரை ஒரு குழந்தை போல நம்மை சுமந்து கொள்கின்ற நம் தாய். அதாவது நாம் பிறந்தவுடன் 25 வயது வரை நாம் வாழ்கிறோம் நாம் அன்னையோடு. அதன் பின் தான் கை கோர்த்து கொண்டு காதலனோடு வாழப்போகின்றோம். அந்த வாழுகின்ற வாழ்க்கை நம் தாயோடு வாழ்கின்ற வாழ்க்கையை போன்றது. அதை நாம் அமைத்துக் கொள்ளும் காதலனை போல் காதலனை
நினைவுகள் இருக்கின்றன, அது போதும் எனக்கு. விழிகள் இமைக்க மறந்த நொடிகளில் கூட நான் உன்னை நினைக்க மறக்க நீ தொலை தூரத்தில் அல்ல, என் வெளியோரத்தில் இருப்பதால் காதலனும் காதலியும் சண்டை போட்டு விட்டதும் தான் பிரிந்து விட்டார்கள் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் அந்த பிரிவிலே தாங்க அவங்க விட்ட இடைவெளிகள், அதாவது சுமைகள் அப்படியே நிறைந்து தன்னோட கண்ணு ஓரத்துல தான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அப்படியே கண்ணோரத்தில் வருகிறது தெரிகிறது. நான் உன்னை விட்டு பிரிந்து போனாலும் என் கண்ணில் தடயங்கள் காட்டிக் கொடுக்கும். நான் சென்ற இடத்தை உனக்குள்ளும் காதல் வந்தால் அதை பின்தொடர்ந்து வா, உனக்காக காத்திருப்பேன். நீரில் மிதக்கும் தோணியாகிறேன், துடுப்புமின்றி தவித்து போகிறேன். காற்று போல வந்து போகிறாய், அலைகள் கொண்டு தள்ளி போகிறாய். கரையில் என்னை சேர்த்து போகிறாய், பிறகு ஏனோ விலகி போகிறாய் பெண்ணே. நான் வாழுகின்ற வாழ்க்கையில் காதலே தேவையில்லை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு பெண்ணை பார்த்தபோது என்னை மறந்து என் கண்கள் எங்கு சென்றதென்று தெரியவில்லை. அப்போதும் உணர்ந்து கொண்டேன், எனக்கு எப்படி காதல் வந்தது என்று எனக்குள்ளே தெரியவில்லை. அன்று எடுத்த முடிவு, நடந்தால் உன்னையே வாழ்ந்தால் உன்னையே என்று நினைத்துக் கொண்டேன். அன்று தொடங்கி இன்று வரை உன்னையே நினைத்து உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கையளவு இதயம் இருந்தாலும் மலையளவு இருக்கும் உன் நினைவுகள் சுமக்கிறேன், சுமையாக அல்ல, சுகமாக. ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது இது தாமரையின் கவியின் ஓசைகள். நீதான் கலங்குவதே
நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம். பழைய ஞாபகங்கள், பழைய நினைவுகளை அப்படியே கண் முன்னே ஈட்டிக் கொண்டு வரக்கூடிய இடைக்காலத்து பாடல்கள், கவிதை துளிகளோடு இணைஞ்சிருக்கோம். நேர்கள் இப்போது முதல் இணைந்திருக்கலாம் கவி நோசி நிகழ்ச்சியோடு www.tamarifm.com என்ற இணையதளத்தினூடாக நீங்க கவி நோசி என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நான் செய்த பாக்கியம் நீ எனக்கு கிடைத்தது. உன்னை பார்த்த நொடி என் வாழ்க்கை நீதான் என்று மனம் தோன்றுகின்றது. நான் சுவாசிக்கும் சுவாசம் நீதான். உன் மடியில் சாயும் அந்த நொடி என் வாழ்க்கையில் நான் செய்த புண்ணியம். நான் வாழுகின்ற வாழ்க்கை எப்போது முடியும், எப்போது தொடரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நாம் வாழுகின்ற வரைக்கும் எந்த கஷ்டங்களும் இல்லாம, துன்பங்களும் இல்லாம என்றும் சந்தோஷமா வாழணும், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி வாழணும். இதுதான் வாழ்க்கையில ஒரு ரசம் என்று சொல்லலாம். ஆனா இந்த காலங்கள்ல காதல் என்று சொல்றாங்க, இடையில கலட்டி விடுறாங்க. இதுதாங்க